ஹலோ மக்களே, ஜானகி மாயா செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. கதிரோட வாழ்க்கையில் இப்போ தான் ஒரு நல்லது நடக்குதுன்னு பார்த்தா புவனேஸ்வரியும் பார்வதியும் சேர்ந்து ஜீவா யார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறாங்க. அதே சமயத்தில் நம்ம மாயா இருக்க வரைக்கும் செம அதிரடியாக ஜீவாவுக்கு எல்லா உரிமையும் வாங்கி கொடுக்குறாங்க. கதிர் தான் ஜீவா அப்படிங்கிற ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ரகுராமினி என்ன முடிவெடுக்க போகிறாங்க? பார்வதிக்கே ஆதரவாக இருக்க போகிறாங்களா, இல்லைன்னா பார்வதி எதிர்த்து ஒரு பெரிய செயல் பண்ண போகிறாங்கன்னே சொல்லலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். புவனேஸ்வரியும் அந்த ஃபாதரை ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு வந்த உடனே என்ன இந்த ஃபாதர் மாயா மாயான்னு சொல்லிட்டு அவள் பேரை சொல்லிட்டு இருக்காங்களே, அப்போ நிஜமாவே ஜீவா யார் அப்படிங்கிற ஒரு உண்மை இந்த மாயாவுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால தான் ஃபாதர் இப்படிலாம் சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சொல்லும்போது பசுபதியும் நீ சொல்கிறது எல்லாமே சரியாக தான் இருக்குமா, ஆனால் மாயா கிட்ட இந்த விஷயத்தை பற்றி எப்படி பேச முடியும்? கண்டிப்பாக இந்த மாயா இந்நேரத்துக்கு ஜீவா யாருன்னு கண்டுபிடிச்சிருந்தானா ரகுராம் கிட்ட எல்லா உண்மையும் சொல்லியிருப்பாளே அப்படின்னு சொல்லும்போது நம்ம புவனேஸ்வரியும் நீங்கள் சொல்கிறது எல்லாமே சரியாக தான் இருக்கன்னா சரி எதுக்கும் நம்ம யோசிச்சு பார்ப்போம்னு சொல்லிட்டு எப்படியாவது வீட்டில் இந்த பார்வதி இருக்கால, பார்வதி கிட்ட ஏதாவது சொன்னால் நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாக பார்வதி கிட்ட பேசுகிறாங்க. பார்வதியும் என்ன திடீர்னு ஃபோன் பண்ணியிருக்க, சரி நான் நீங்கள் சொன்ன இடத்துக்கே வரேன்னு சொல்லிட்டு புவனேஸ்வரியை பார்க்குறதுக்காக கிளம்புறாங்க. அதே சமயத்தில் புவனேஸ்வரியை பார்வதியை பார்த்தோன்னா பார்வதி உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு விஷயம் நடந்திருக்கணுமே அப்படி கேட்கும்போது அதை ஏன் கேட்குறீங்க புவனா, இங்கே நடக்கிறது எதுவுமே சரியில்லை, ஏதோ புதுசாக ஜீவா வந்திருக்கான்ல அந்த ஜீவாவுக்கு வந்து சொத்தில் பங்கு எழுதி வைக்கிறாங்களாம். யாருன்னே தெரியாது அந்த ஜீவாவுக்கு இவ்வளோ ஆர்ப்பாட்டம். அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு வந்து பிறந்தநாள் கொண்டாட்டம் வேற பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் சொன்ன உடனே புவனேஸ்வரியும் என்ன சொல்கிற நீ, நிஜம்தானா அது அப்படி கேட்கும்போது பார்வதியும் ஆமாம் எல்லாமே நிஜம்தான், எனக்கு வந்து ஜீவா எப்படி இருந்தாலுமே வரவே கூடாது, இந்த குடும்பத்தை சேர்ந்தவனா இருக்கவே கூடாது, ஜீவா உயிரோடவும் இருக்கக்கூடாது அப்படி சொன்ன உடனே புவனேஸ்வரி இதை தான் நான் எதிர்பார்த்தேன். பார்வதி உனக்கு இப்போ ஜீவா வந்து வரக்கூடாது அவ்வளோதானே, மாயாவுக்கு யார் ஜீவா அப்படிங்கிற ஒரு உண்மை தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொன்ன உடனே பார்வதி அப்படியே அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க நீங்கள், அவளுக்கு மட்டும் உண்மை தெரிஞ்சுன்னா இந்நேரத்துக்கு மாமாக்கு முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டியிருப்பாளே, அந்த குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே ஜீவாவை தான் எதிர்பார்த்துட்டே இருக்காங்க அப்படி சொல்லும்போது புவனேஸ்வரியும் ஆமாம் நீ சொல்கிறது எல்லாமே உண்மைதான் பார்வதி, கண்டிப்பாக மாயாவுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கோம், ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் இந்த ஜீவாவை வீட்டிலேயே கொண்டு வந்து நிறுத்த போறா பாரு அப்படி சொன்ன உடனே பார்வதியும் இப்பவே ஜீவா இல்லாத சமயமே இப்படி வந்து பிறந்த நாள் கொண்டாட்டம் பண்றாங்க, அதுல வேற சொத்துல பங்கு கொடுக்கணும் அப்படின்னு வேற சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஜீவா மட்டும் நேரடியா வந்தானா பெரிய பிரச்சனை தான் நடக்கும், இந்த ஜீவா எங்க இருந்தாலும் உயிரோடவே இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பார்வதி சொல்றாங்க. அதை கேட்ட புவனேஸ்வரி நீ சொல்றதெல்லாம் சரியா தான் இருக்கு, ஆனா மாயா வந்து கொண்டு வந்து அந்த ஜீவாவை நிறுத்திட்டானா என்ன செய்வ அப்படின்னு கேட்கும்போது பார்வதியும் கண்டிப்பா ஜீவா வந்து உயிரோட இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை போடுறாங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்துல இன்னொரு சைடு நம்ம ஜானகியும் மாயா கிட்ட வந்து மாயா பிறந்த நாள் எல்லாமே நல்லபடியா கொண்டாடிட்டோம், ஆனா இது வரைக்கும் ஜீவா யாரு அப்படிங்கிற ஒரு உண்மைதான் தெரிய மாட்டேங்குது, பாவம் உங்க பெரியப்பா ரொம்பவே வருத்தப்பட்டுட்டே இருக்காங்க, அவங்க தங்கச்சிக்கு இது வரைக்கும் ஒரு செயல் நல்லபடியா பண்ணதில்லை, இவரஞ்சனோட ஆத்மா நல்லபடியா சாந்தி அடையணும்னா அதுக்கு அவங்களோட பையன் நல்லபடியா இருக்கணும், அதனால ஜீவா யாரு அப்படிங்கிற ஒரு உண்மையை கண்டுபிடிச்சாகணுமே அப்படி சொல்லிட்டு மாயா கிட்ட நம்ம ஜானகி புலம்பி தள்ளும்போது அப்படியே மாயா யோசித்து பார்க்குறாங்க. நம்ம கூடயே இருக்க கதிர் தான் ஜீவா, ஆனால் இந்த உண்மை என்னால் இப்போ சொல்ல முடியாது பெரியம்மா, கதிர் ஏற்கனவே என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டா இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாதுன்னு, இப்போ என்ன செய்யறது பெரியம்மா அப்படி சொல்லிட்டு நம்ம ஜானகியை பார்த்து யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஜானகியை மாயா என்னாச்சு, ஜீவாவை பற்றின ஏதாவது ஒரு தகவல் கிடைச்சதா அப்படின்னு கேட்கும்போது நம்ம மாயாவும் இது வரைக்கும் எதுவும் கிடைக்கல பெரியம்மா, என்னைக்காவது ஒரு நாள் நான் கண்டுபிடிச்சி ஜீவாவை இந்த வீட்டுக்கே கூட்டிகிட்டு வருவேன்னு சொல்லிடுறாங்க. அதே சமயத்தில் பார்வதி மாயாவோட ஒவ்வொரு செயலையும் அப்படியே கவனிச்சுட்டே வராங்க. அப்படியே பார்வதியும் மாயாவுக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கா, அதனால தான் இவ்வளோத்துக்கு ஆதாரத்தோட நிறைய விஷயங்களை நிரூபிச்சிட்டு இருக்கா. அன்னைக்கு சொத்துல வந்து ஜீவாவுக்கு பங்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிட்டு இருக்கும்போது இந்த மாயா தான் அதிரடியாக வந்து ஒரு பேப்பரெல்லாம் கட்டி கண்டிப்பாக ஜீவாவுக்கும் இந்த சொத்துல பங்கு இருக்குன்னு சொல்லிட்டு உரிமையாட்டெல்லாம் பேசிட்டு இருந்தா. அப்போ மாயாவுக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு, இவளை வந்து ஃபாலோ பண்ணிட்டு போனாலே அந்த ஜீவா யார் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதியும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க.
நம்ம மாயாவும் சீனுவும் சேர்ந்து கதிரை பார்க்க வராங்க. கதிர் ரொம்பவே சந்தோஷத்துல இருக்காங்க. இத்தனை நாளா பிறந்த நாள் என்னைக்கு கூட தெரியாம இருந்த நம்ம கதிர் முறையா ஒரு கேக்கை கட் பண்ணி ரெகுராம மன்னிச்சு ஏத்துக்கிட்ட மாதிரி ஒரு செயல் நடக்கும்போது நம்ம கதிரும் சந்தோஷத்துல இருக்காங்க. அந்த சமயத்துல நம்ம மாயாவும் சீனுவும் நம்ம கதிர்கிட்ட அந்த விஷயத்த பத்தி பேசுறாங்க. அது மட்டும் இல்லாம கதிர் இனிமே உன்னோட வாழ்க்கை நல்லபடியா இருக்க போகுது பாரு, நீ தான் ஜீவா அப்படிங்கிற ஒரு உண்மையை கூடிய சீக்கிரமா பெரியப்பா கிட்ட நான் சொல்லதான் போறேன். அதோட இல்லாம ஜீவாவுக்கு இந்த சொத்துல ஒரு உரிமை உண்டு அப்படி சொல்லிட்டு அந்த சொத்தையும் நான் உனக்கு வாங்கி தரதான் போறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம மாயா கதிர்கிட்ட சொல்றாங்க. கதிரும் இல்ல மாயா, எனக்கெல்லாம் எந்த சொத்துமே வேண்டாம், எப்படியுமே இந்த குடும்பம் நல்லபடியா நிம்மதியா இருக்கணும், அதுதான் எனக்கு வேணும் அப்படி சொல்லும்போது நம்ம சீனுவும் எனக்கு அது புரியாம பேசிட்டு இருக்க, குடும்பத்துல நடக்கிறது எல்லாமே உனக்கு நல்லாவே தெரியும் தானே, என்னதான் இருந்தாலும் ஜீவாவை தான் எல்லாருமே எதிர்பார்த்துட்டே இருக்காங்க. அங்க பாத்தியா மாமா வந்து அந்த பிறந்த நாள் அன்னைக்கு எவ்வளவு சந்தோஷப்பட்டுட்டு இருந்தாங்க, ஜீவாவை எப்படியெல்லாம் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டுட்டு இருக்காங்க. ஜீவா வந்து யாருன்னு தெரியாது, அப்படி இருக்க நிலைமையிலேயே இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, நீ தான் ஜீவா அப்படின்னு தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக உன்னை ஏற்றுப்பாங்க அப்படி சொன்ன உடனே நம்ம கதிரும் இல்லை சீனு மாமாவுக்கு மட்டும் நான் கதிர் இல்லை ஜீவா அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக அவங்க வந்து என்னை ஏற்றுப்பாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் தான் அப்படி சொன்ன உடனே நம்ம மாயாவும் என்ன கதிர் நீ பேசிட்டு இருக்க, நம்ம முதல்ல வந்து உண்மையை சொல்லலாம், அதுக்கப்புறமா தான் பெரியப்பா ஏற்றுக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் ரெண்டாவது முடிவு அப்படி சொன்ன உடனே நம்ம கதிரும் இப்போதைக்கு எதுவுமே சொல்லாண்டான்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துகிறாங்க. அதே சமயத்தில் டவுட்டான பார்வதியும் கண்டிப்பாக மாயாவுக்கு ஜீவா யாருன்னு தெரிஞ்சிருக்கோம்ல, அவளை ஃபாலோ பண்ணிகிட்டே போனால் எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு பார்வதியும் ஒரு எண்ணத்தில் இருந்து ஒரு கட்டத்தில் நம்ம ஜீவா யார் அப்படிங்கிறத பார்வதி தெரிஞ்சுக்கிறாங்க. கதிர் தான் ஜீவாவாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகப்பட்ட நம்ம பார்வதி அப்படியே அதிர்ச்சியாக இருக்காங்க. இத்தனை நாளாட்டி இந்த உண்மை எல்லாமே மறைச்சி இந்த மாயா இந்த வேலையை செய்திருக்கலாம், அப்போ ஏற்கனவே இந்த கதிருக்கு அவன் தான் ஜீவா அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சனால தான் இந்த வீட்டுக்கு வந்திருப்பானோ அப்படிங்கிற மாதிரி பார்வதி சந்தேகப்படுறாங்க. தன கதிரோட அம்மா அப்பா யாரு அப்படின்னு தெரியாத போதே அவனுக்கு ஆதரவா இருந்து எவ்வளோவா பேசிட்டு இருந்தா, இப்ப எல்லாம் கதிர் தான் ஜீவா அப்படின்னு தெரிஞ்சதுன்னா எப்படியும் வீட்டுல வந்து பெரிய பிரச்சனை தான் நடக்கும். அது மட்டும் இல்லாம ஜானி அக்கா சும்மாவே கதிர் அந்த வீட்டோட குடும்பத்துல உள்ள ஒரு வாரிசு அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. இப்ப மட்டும் நிஜமாவே இவன் தான் ஜீவான்னு தெரிஞ்சுன்னா சொத்துல பாதிக்கு மேல அவனுக்கு தான் போற மாதிரி ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்ய முடியும் அப்படி சொல்லிட்டு பார்வதி பயங்கரமா டென்ஷன் ஆகுறாங்க. இதோட விடக்கூடாது, இப்பவே புவனேஸ்வர் கிட்ட இந்த விஷயத்த சொல்லிட வேண்டியதான்னு பார்வதியும் புவனேஸ்வரியை சந்திக்கிறதுக்காக போறாங்க. புவனேஸ்வரியும் பார்த்த உடனே என்ன பார்வதி மாயா வந்து ஏதாவது சொன்னாலா, மாயாவுக்கு தெரிஞ்சதா, ஜீவா யாருன்னு உனக்கு தெரிஞ்சதா அப்படி கேட்கும்போது பார்வதியும் அப்படியே அதிர்ச்சியாகி நம்ம புவனேஸ்வரி கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இது நாள் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்காத ஒரு விஷயம் தான் நடந்திருக்கு, கதிர் தான் அந்த ஜீவா தெரியுமா அப்படின்னு சொன்ன உடனே புவனேஸ்வரியும் என்ன சொல்ற நீ, நிஜமா தான் சொல்றியா, உனக்கு நல்லா தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது நம்ம பார்வதியும் ஆமாம் மாயா அவளோட வாயினாலே அந்த கதிர்கிட்ட பேசின எல்லா விஷயத்தையும் நான் கேட்டுட்டேன், கதிர் தான் இந்த ஜீவா, அதோடு இல்லாமல் அந்த ஜீவாவுக்கு இந்த குடும்பத்தில் ஒரு அங்கீகாரம் வாங்கி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அந்த குடும்பத்தில் உள்ள அந்த சொத்து எல்லாமே ஜீவாவுக்கு பேரில் வர மாதிரி செய்வேன்னு சொல்லிட்டு கதிர்கிட்ட எல்லாம் சத்தியம் பண்ணதை நானே கண்ணால் பார்த்தேன். இதை வந்து சும்மாவே விடக்கூடாது, ஏற்கனவே நடக்கக்கூடிய பிரச்சனை போதான்னு சொல்லிட்டு இப்போ இந்த கதிரை வச்சு ஒரு புது பிரச்சனை நடக்க போகுது போல, எப்படி அது இந்த கதிர் உயிரோட இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பார்வதியும் புவனேஸ்வரி சேர்ந்து ஒரு திட்டத்தை போட ஆரம்பிக்கிறாங்க. என்னதான் அவங்க திட்டம் போட்டாலும் கடைசி நேரத்தில் எல்லாத்துக்கும் ஆப்பு வைக்கிற மாதிரி நம்ம கதிருக்கு ஒரு அங்கீகாரம் நம்ம மாயா வாங்கி கொடுக்குறாங்கன்னே சொல்லலாம்.